யோசிச்சு பாருங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமே உங்களுக்கு மாசம் மாசம் ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே செமையா இருக்குல்ல? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் முழுமையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைய இது ஒரு சூப்பரான வழி. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். ரிட்டையர்மெண்ட்னா நம்மளோட வருமானம் நின்னு போற காலம்னு நினைக்காதீங்க. அது நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிற நேரம். அப்போ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸே நமக்கு ஒரு மாசாந்திர சம்பளம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சரி, இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் இருக்கு. அதுதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். சுருக்கமா சொன்னா SWP. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச SIPக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படின்னு பார்க்கலாமா? சிம்பிளா சொல்லணும்னா SWPங்கிறது ஒன்னும் இல்ல. நீங்க உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு பெரிய தொகையை சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதிலிருந்து மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெகுலரா வித்ட்ரா பண்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இது. இது ஏதோ மந்திரத்துல வர்ற பணம் கிடையாது. நீங்க புத்திசாலித்தனமா செஞ்ச முதலீடுகள்ல இருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் தான் இந்த வருமானம். உங்களுக்கு SIP பத்தி தெரியும்ல, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இத புரிஞ்சுக்கிட்டா SWPய புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. SIPல ஒவ்வொரு மாசமும் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். ஆனா SWPல அப்படியே உல்டா, உங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரும். ஒண்ணுல பணம் உள்ள போகுது, இன்னொன்னுல பணம் வெளியே வருது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, இப்போதான் நம்ம அசல் மேட்டருக்கே வரோம். ஒரு நிமிஷம், மாசம் பணம் எடுத்துக்கிட்டே இருந்தா நம்மளோட மொத்த முதலீடும் குறைஞ்சிடுமே, அப்புறம் அது எப்படி வளரும்? இதுதானே உங்க மனசுல ஓடுது. ஆனா இங்கதான் SWPயோட மேஜிக்கே இருக்கு. வாங்க அது எப்படின்னு டீடைலா பார்க்கலாம். இது சும்மா வெறும் தியரி கிடையாது. நிஜமான டேட்டாவை வச்சு ஒரு ரியல் வேர்ல்ட் உதாரணத்தோட இத பார்க்கலாம். அப்போதான் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு 50 லட்சத்தை ஒட்டுமொத்தமா முதலீடு பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 50 லட்சத்திலிருந்து நீங்க மாசம் 50,000 வித்ட்ரா பண்றீங்க. ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் 50,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி. அப்போ 3 வருஷத்துல நீங்க மொத்தம் 18,5 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பீங்க. இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்ததுதான் அசலான ட்விஸ்ட். இப்ப பாருங்க, இங்கதான் இந்த மேஜிக். நீங்க 18 லட்சம் ரூபாய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறமும் உங்களோட முதலீட்டோட மதிப்பு 50 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கு. அடேங்கப்பா! எப்படி? ஏன்னா நீங்க பணம் எடுக்கிற வேகத்தை விட உங்க முதலீடு அதிக வேகத்துல வளர்ந்துகிட்டே இருக்கு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதுவும் இது ரொம்ப ஏற்ற இறக்கமா இருந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல கிடைச்ச ரிசல்ட். அப்போ ஒரு 20 இல்ல 30 வருஷத்துல இதோட பவர் எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்களே உங்களுக்கான ஒரு SWP பிளானை உருவாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. இதை நாம பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லலாம். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண போதும் உங்க ரிட்டையர்மெண்ட்டை நீங்களே அழகா பிளான் பண்ணிடலாம். வாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா உள்ள போய் பார்க்கலாம். ஸ்டெப் 1, நாம கண்டிப்பா மறக்கவே கூடாத ஒரு விஷயம் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். இன்னைக்கு ஒரு பொருளோட விலை வருஷம் ஏறிக்கிட்டே போகுதுல்ல, அதுதான். சோ இன்னைக்கு உங்களுக்கு மாசம் 50,000 செலவாகுதுன்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு இதே லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுக்கு மாசம் 2.15 லட்சம் தேவைப்படும். ஆமா, இதுதான் இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட். ஸ்டெப் 2, இப்போ நமக்கு மாசம் எவ்ளோ பணம் தேவைன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பணத்தை எடுக்க நமக்கு எவ்ளோ பெரிய கார்பஸ், அதாவது நிதி வேணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதான் 3% ரூல். பொதுவா 4% ரூல்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ். ஆனா இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் அதிகங்கிறதுனால நம்ம 3% மட்டும் வித்ட்ரா பண்றது தான் சேஃப். அப்போ இந்த 3% ரூல் படி கணக்கு போட்டா மாசம் 2.1 லட்சம் ரூபாய் வருமானம் வரணும்னா உங்களுக்கு தேவைப்படுற கார்பஸ் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 8.6 கோடி. என்னது 8.6 கோடியான்னு ஷாக் ஆகாதீங்க. இது பார்க்கறதுக்கு பெரிய நம்பரா இருந்தாலும் நிச்சயம் அடையக்கூடிய ஒரு இலக்கு தான். சரி, இந்த 8.6 கோடியை எப்படி சேர்க்கறது? இதுதான் இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்வி. அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் அப் SIP. அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் உங்க சம்பளம் அதிகமாகிற மாதிரி உங்க மாசாந்திர முதலீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துறது. இந்த கணக்கையே பாருங்களேன். நீங்க மாசம் 27,000 ரூபாயில முதலீட்ட ஆரம்பிக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்க முதலீட்டை ஒரு 5% மட்டும் அதிகப்படுத்துறீங்க. உங்க முதலீட்டுக்கு ஆவரேஜா 13% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டா கரெக்டா 25 வருஷத்துல உங்க கையில 8.6 கோடி இருக்கும். பாத்தீங்களா? இதுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு சின்ன டிசிப்ளினும் நீண்டகால பார்வையும் மட்டும்தான். ஓகே, இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம சில முக்கியமான விஷயங்களையும் மனசுல வச்சுக்கணும். ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடலாம் வாங்க.
முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கலாம், ஆனா டிசிப்ளினோட இருந்தா நிச்சயம் சாதிக்க முடியும். ரெண்டாவது, டாக்ஸ். நீங்க வித்ட்ரா பண்றப்போ கிடைக்கிற லாபத்துக்கு வரி கட்ட வேண்டியிருக்கும். மூணாவதா, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்ல வாடகை மாதிரி வேற ஏதாவது பாசிவ் இன்கம் வந்தா நீங்க எஸ்டபிள்யூபி மூலமா எடுக்க வேண்டிய தொகை குறையும். அது ஒரு பெரிய பிளஸ். கடைசியா, இது வெறும் ஒரு உதாரண கணக்கு தான். உங்களோட தேவைக்கேத்த மாதிரி இந்த பிளான் மாறும். சரி, இப்போ நாங்க உங்களுக்கு ஒரு வழிய காட்டிட்டோம். தகவலை தெரிஞ்சுக்கிறது முதல் படிதான். ஆனா அத வச்சு செயல்ல இறங்குறது தான் அசல் விஷயம். அப்ப சொல்லுங்க, உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் ஸ்டெப் என்ன? யோசிச்சு இன்னிக்கே அதை ஆரம்பிங்க.